வணக்கம். முதல் நாளிலேயே 151 கோடி ரூபாய் வசூல் என்று சொல்லி இப்போது சாதனை பட்டியலில் இடம் பிடித்திருப்பதாக சொல்லப்படுகிற லோகேஷ் கனகராஜன் இயக்கத்தில் சன் மூவிஸின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய 50வது சினிமா வருடத்தில் நடித்திருக்கின்ற திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி என்ற திரைப்படத்தின் பெயருக்கே தனியான ஸ்பெஷல் சிறப்புகள் பல இருக்கிறது. முக்கியமாக கூலி என்றவுடன் எங்களுக்கு ஞாபகம் வருவது 1995 தமிழில் வெளிவந்த சரத்குமார் நடித்த ஒரு திரைப்படம். பி வாசுவின் இயக்கத்தில் அந்த திரைப்படம் வந்த சுவடே தெரியாமல் படுதோல்வி அடைந்து போனது. சரத்குமாருக்கு மிகப்பெரிய ஏற்ற வரைவாக நாட்டாமைக்கு பிறகு வந்திருக்க வேண்டிய திரைப்படம் தோல்வியாக முடிந்தது. பி வாசுவுக்கும் 1995 தொடர்ச்சியாக விழுந்த மரண அடிகளை தொடர்ந்து அவர் மீண்டும் எழ முடிந்தது 2005ஆம் ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிவந்த சந்திரமுகி திரைப்படம் மூலமாகத்தான். எனவே அந்த திரைப்படம் மறந்து போகாது. ஆனால் 1983 அப்போது அமிதாப் பச்சன் நடித்து மிகப்பெரிய வசூல் வேட்டை நடத்திய ஹிந்தி திரைப்படம் தான் கூலி. அதற்கு பிறகு கூலி நம்பர் 1 என்று ஹிந்தியில் ஒரு திரைப்படம் வெளிவந்திருந்தது. அதுவும் 90கள் காலத்திலே கோவிந்தாவின் நடிப்பில் ஒரு நகைச்சுவை திரைப்படம். அந்த திரைப்படம் மிகப்பெரும் வெற்றியை பெற்றது. மீண்டும் அண்மையில் கூட அதன் மறுபதிப்பு வெளியாக இருந்தது, புத்தம் புதிதாக இந்த காலத்துக்கு ஏற்றது போல. ஆனால் பல பேருக்கும் தெரியாத விடயம், அந்த கூலி நம்பர் 1 தமிழ் திரைப்படம் ஒன்றிலிருந்து உருவப்பட்டது என்று சொல்லி சந்தான பாரதி தமிழில் இயக்கிய மிகச் சிறந்த ஒரு நகைச்சுவை திரைப்படமாக அமைந்திருந்த பிரபு, இளைய திலகம் பிரபு நடித்த ஒரு திரைப்படம். ராதா ரவியும் கலக்கலான வேடத்திலே நடித்திருப்பார். பிரபுக்கு 2 ஜோடிகள், சுகன்யாவும் நடித்திருப்பார். ஒரு முழு நீள நகைச்சுவை திரைப்படம், சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து தான் அந்த ஹிந்தி படம் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த கூலி இப்படியான வரலாறுகளின் மத்தியில் இந்த திரைப்படம் ரஜினிகாந்த் நடித்து இப்போது வெளிவந்திருக்கின்ற இந்த திரைப்படத்துக்கு முதலில் வைக்கப்பட்ட பெயர் தேவா. தலைவர் 171, தலைவர் 171 என்று பெயரிடப்பட்டு பின்னர் தேவா என்று பெயர் சூட்டப்பட்டிருந்தாலும் திரைப்படத்தில் கூலி என்று வைத்தால் கொஞ்சம் வலிமையாக இருக்கும் என்று சொல்லி கருதி இந்த திரைப்படத்தின் பெயர் பின்னர் மாற்றப்பட்டது. ஒரு பேன் இந்தியா இலக்கு இந்த திரைப்படத்துக்கு வழங்கப்பட்டது. அதாவது பேன் இந்தியா சொன்னால் பல பேரும் யோசிக்கின்ற ஒரு விடயம், பேன் இந்தியாவா என்று கேட்டால் அது உண்மையில் இந்தியா முழுவதும் ஒரு மொழியில் வெளியிடப்பட்டாலும், ஏதோ ஒரு மொழியில் வெளியிடப்பட்டாலும், அது தமிழாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், அனைத்து இந்திய ரசிகர்களையும் ஈர்க்கக்கூடிய விதமாக, அதிலிருந்து உலகத்துக்கும் செல்லக்கூடிய விதமாக அமைந்திருந்தால் அதுதான் பேன் இந்திய திரைப்படம். எனவே பேன் இந்திய திரைப்படம் என்ற அந்த வெற்றி ஃபார்முலாக்குள் வர வேண்டுமாக இருந்தால் பல்வேறு மொழிகளைச் சேர்ந்த நட்சத்திரங்களும் நடிக்க வேண்டும் என்பது இப்பொழுது எழுதப்படாத விதியாக மாறியிருக்கிறது. உண்மை அது அல்ல. ஒரு மொழியிலே அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருந்தாலும் அது மிக பெரும் வெற்றியை ரசிகர்கள் மத்தியில் மொழி கடந்து அடைந்தால் அதுதான் உண்மையில் பேன் இந்திய திரைப்படம். அண்மை கால உதாரணங்களாக நாங்கள் பாகுபலியை சொல்லலாம், RRR சொல்லலாம். தமிழில் இதன் மிகச்சிறந்த உதாரணமாக 90களில் வெளிவந்திருந்த நாயகன், பின்னர் ரோஜா போன்ற மணிரத்னத்தின் திரைப்படங்களை சொல்லலாம். ஏன் இந்தியன் சங்கரின் திரைப்படத்தை கூட சொல்லலாம். தமிழில் அண்மைக்கால உதாரணமாக நாங்கள் சொல்லக்கூடியது கைதி. அது தமிழ் ரசிகர்களுக்கு அது உருவாக்கப்பட்ட படமாக இருந்தாலும் பல்வேறுபட்ட ரசிகர்களை அப்படியே ஈர்த்து போனது. விஜயின் அண்மைக்கால திரைப்படங்கள் கூட அந்த உதாரணங்களுக்குள் வரும். கைதியை சொன்னவுடன் உடனடியாக எங்களுக்கு லோகேஷ் கனகராஜ் ஞாபகம் வந்திருப்பார். கைதி, அதுக்கு முதல் மாநகரம் திரைப்படம். கைதி வந்து மிக பெரும் வெற்றி பெற்ற பிறகுதான் லோகேஷ் கனகராஜ் யார் என்று தேடிய போது பல பேருக்கு மாநகரம் திரைப்படத்தை தெரிந்தது. கைதி, மாஸ்டர், விக்ரம், அதுக்கு முதல் மாநகரம், இந்த திரைப்படங்களை தந்த லோகேஷ் கனகராஜ் இப்பொழுது ஒரு வரையறைக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறார். அதிலிருந்து விடுபட முடியாமல் அவரை அந்த ஃபார்முலாக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும். இறுதியாக நாங்கள் மாஸ்டர் விக்ரம் ஆகிய திரைப்படங்களில் பார்த்த லோகேஷ் கனகராஜ் பார்க்கவில்லை என்பது ரசிகர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இந்த திரைப்படமும் அதே போன்ற ஒரு விடயத்தில் தான் மாட்டியிருக்கிறது என்பது கூலி திரைப்படத்தை பார்த்தவர்கள் பல பேர் சொல்கின்ற விடயம். சன் மூவிஸ் தயாரிப்பு, அண்மையில் விஜய் இனி நடிக்க மாட்டார் என்று வெளிவந்த அறிவிப்பு, கமல்ஹாசனின் தக் லைஃப் சராசரியாகத்தான் போயிருக்கிறது என்ற ஒரு விடயம், அதைவிட முக்கியமாக ரஜினியின் ஜெயிலர் திரைப்படத்துக்கு கிடைத்த பெரு வரவேற்பு, எதிர்பாராத பெரு வரவேற்பு. இதுபோல லோகேஷ் கனகராஜ் இப்பொழுது மிக பெரும் வசூல் வெற்றிகளை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் என்று பெயர் எடுத்திருக்கிறார். லியோ மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட விஜய் ரசிகர்கள் மூலமாக ஏதோ அந்த படம் ஓரளவுக்கு வெற்றியை ஈட்டிவிட்டது. எனவே அதற்கும் சேர்த்து இந்த திரைப்படத்தில் ரஜினியை வைத்து மாசாக ஒரு பில்டப் ஒன்றை கொடுப்பார் லோகேஷ். குறிப்பாக கமலை வைத்து விக்ரம் திரைப்படத்தை மிக பெரும் வெற்றியாக எடுத்து தந்தது லோகேஷ் கனகராஜின் பங்களிப்பு இருக்கிறது என்ற காரணத்தால் கூலியையும் ஜெயிலருக்கு அடுத்தபடியாக ரஜினியின் கிராஃபை அப்படியே எகிர வைப்பதாக அவரது படம் இருக்கும் என்று பல பேர் கருதி இருந்தார்கள். எனவே கதையை பற்றி பல்வேறு ஊகங்கள் இருந்தன. ஆரம்பத்திலே டீசர், பின்னர் ட்ரெய்லர் ஆகியன வெளிவந்த பிறகும் போஸ்டர்கள், கூலி பட வடிவமைப்பு போன்றவற்றை வைத்தும், அதுபோல அமீர் கான் இருக்கிறார், ஷாபீன் ஷஹீர் இருக்கிறார், நாகார்ஜுன் இருக்கிறார்,
மறுபக்கம் கன்னட மொழியிலிருந்து உபேந்திரா இருக்கிறார் என்றவுடன் அதை பற்றி நிறைய எதிர்பார்ப்பு. சத்யராஜ் கூட இங்கே சிவாஜி திரைப்படத்தில் வில்லனாக நடிக்க மறுத்திருந்த சத்யராஜ் இந்த திரைப்படத்தில் ரஜினியின் நண்பராக நடிக்கிறார் என்றவுடன் அதை பற்றியும் எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பை திரைப்படம் பூர்த்தி செய்ததா? இதுதான் முக்கியமான கேள்வி. திரைப்படத்தில் உள்ள கதை என்ன? கூலி என்றவுடன் எங்களுக்கு பெயரை பார்க்கும்போது தெரியும், ஒரு சில காட்சிகளை பார்க்கும்போது தெரியும், ரஜினி ஒரு கூலி தொழிலாளியா வருகிறார். குறைந்தபட்சம் ஒரு காட்சியிலாவது பிளாஷ்பேக்கிலாவது அவர் வருகிறார் என்றவுடன் எங்களுக்கு தீய திரைப்படம் ஞாபகம் வரும். 1981 இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பாக வெளிவந்த தீ திரைப்படம் இலங்கையிலே தான் முக்கால்வாசி படமாக்கப்பட்டது. அந்த திரைப்படத்தில் 7, 8, 6 அந்த கூலி தொழிலாளி இலக்கம் அணிந்த ஒரு தொழிலாளியாக ரஜினி வருவார். இந்த திரைப்படத்திலும் அது போன்ற காட்சி, ரெட்ரோ காட்சி இருக்கிறது, முன்னைய பிளாஷ்பேக் காட்சி இருக்கிறது. ஆனால் ரஜினிக்கு இங்கே கொடுக்கப்பட்ட கூலி இலக்கு பல்வேறு படங்களில் அது 1-4-2-1 இருந்தாலும் திரைப்படத்தில் 5-8-2-1 என்று மாறிப்போனது. அதன் ரகசியம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் பட விழாவிலே லோகேஷ் கனகராஜ் சொன்னார், தன்னுடைய அப்பாவின் வேலை செய்த பணியாளர் இலக்கம் தான் அதுன்னு சொல்லி. இது திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்பு வந்ததுக்கு மற்றொரு முக்கியமான காரணமாக இருந்தது அனிருத்தின் இசையமைப்பு. மிக பிரமாதமாக பாடல்களை கொடுத்து பெரிய ஒரு பில்டப்பை ஏற்றி விட்டிருந்தார். ரசிகர்களுக்கு ஒரு பெரும் ஹைப், குறிப்பாக ரஜினி ரசிகர்களுக்கு. அண்மை காலமாக பிரம்மாண்டமான திரைப்படங்கள் வந்து தோல்வியை தழுவி கொண்ட நிலையில் இந்த திரைப்படமாவது அதை அப்படியே தூக்கி நிமிர்த்தும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போதும் முதல் நாள் வசூல் மிக பிரம்மாண்டமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் திரைப்படத்தை பொறுத்தவரையில் கதையில் பெரிய அளவில் குழப்பம் இருக்கிறதா, திரைக்கதையில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா என்று கேட்டால், ரஜினி ஃபார்முலாவில் நாங்கள் பொதுவாகவே லாஜிக்கை பார்க்க முடியாது. ரஜினிக்கான மாசும் பில்டப் தான் அங்கே எகிரி இருக்கு, அவருக்கான காட்சிகள் பின்னப்பட்டிருக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. தன்னுடைய நண்பனின் மரணத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்க களமிறங்குகிறார் நண்பரான தேவா. தேவானுடன் எங்களுக்கு உடனடியாக சூர்யா ஞாபகம் வருவது மறக்க முடியாத தளபதி. ஆனால் இதில் தேவா ரஜினிகாந்த். அவர் ஒரு மேன்ஷன், ஆடவர்கள் தங்குகிற ஒரு ஹாஸ்டல் ஒன்றை வைத்து நடத்துகின்ற ஒருவர். அதான் அவரது ஆரம்ப பின்னணி. ரொம்ப சிம்பிளாக பிரியாணியோட ஆரம்பிக்கிறார். அந்த பிரியாணி நம்ம லோகேஷ் கனகராஜின் டச். எல்சியூவில் இந்த திரைப்படம் இல்லை, இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் திரைப்படம் வந்து முதல் நாள் அறிக்கை விட்டிருந்தார் லோகேஷ் கனகராஜ். எனவே ரசிகர்களுக்கு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இல்லை. எல்சியூ சம்பந்தப்பட்ட வேறு எந்த காட்சிகள், கைதி, மாஸ்டர், விக்ரம் அப்படி தொடர்பட்ட எந்த ஒரு காட்சிகளும் வராது என்று தெரியும். ரோலெக்ஸ் கூட வரமாட்டார் என்று தெரியும். ஆனால் ரஜினிகாந்துக்கான ஒரு மாஸ் திரைப்படம் என்று சொல்லி அந்த திரைப்படத்தின் முதல் காட்சிகளிலேயே வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. சத்யராஜ் அவரது நண்பர், அவரது மகள் ஸ்ருதிஹாசன். அதுக்கு முதல் திரைப்படத்தின் இந்த காட்சிகள் ஆரம்பிக்கும் முதலே விசாகப்பட்டினத்தில் உள்ள மிகப்பெரும் துறைமுகத்தை 99 ஆண்டுகால குத்தகைக்கு எடுத்து அங்கே சட்டவிரோதமான வேலை செய்து வருகிறார் கிங் பின் சைமன் நாகார்ஜுன். தமிழ் ரசிகர்களுக்கு உதயம் திரைப்படம் மூலமாக, பின்னர் இதயத்தை திருடாதை திரைப்படம் மூலமாக நன்கு பரிச்சயமான நாகார்ஜுன் தமிழ் ரசிகர்களின் சொத்தாக இருந்த அமலாவை கொத்தி கொண்டு போய்விட்டார். அது வேறு கதை. அமலா அந்த காலத்தில் அதிகமான திரைப்படங்கள் நடத்தது ரஜினிகாந்தோடும் கமல்ஹாசனும். அது பழைய பிளாஷ்பேக். இங்கே நாகார்ஜுன் நீண்ட காலத்துக்கு பிறகு தோழா திரைப்படத்தை நாங்கள் பார்த்தோம் கார்த்தியோடு. அது உண்மையில் தெலுங்கு திரைப்படம், தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. இதில் நேரடி ஒரு தமிழ் திரைப்படத்தில் வில்லனாக வருகிறார். எனவே அவருக்கான பிரம்மாண்டமான ஒரு பாத்திரம் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் அந்த நாகார்ஜுனின் அடியாளாக, பிரதான அடியாளாக இருந்து இந்த துறைமுகத்தை கட்டி நடத்தி கொண்டிருப்பவர் ஷவுபின் ஷாஹிர், மலையாளத்தின் மிக பிரமாதமான நடிகர். ரஜினிகாந்த் இசை வெளியீட்டு விழாவில் சொன்னது போல மஞ்சுமல் பாய்ஸில் தான் அவரை தெரியும் என்று சொன்னார். சாதாரணமான தமிழ் ரசிகர்களுக்கு, மலையாள படங்கள் ஒரு சில படங்களை பார்க்கின்ற ரசிகர்களுக்கு தெரியும் அவரை நாங்கள் எந்த லெவலில் வைத்திருக்கிறோம் என்று. மலையாளத்தின் மிகச்சிறந்த நடிகர்களில் ஒருவர். தனக்கான வாய்ப்பை அப்படி அற்புதமாக பயன்படுத்திக் கொண்டார். இந்த திரைப்படத்தில் உண்மையில் ரஜினிகாந்துக்காக வைக்கப்பட்ட காட்சிகளில் கூட தனக்கான இடத்தை தட்டி கொண்டு போனவராக நாங்கள் நிச்சயமாக ஷாபின் ஷாஹிரை சொல்லலாம். தனிய வில்லத்தனமான நடிப்பில் மட்டும் அசத்தாமல் நடன காட்சியில் கலக்கி இருக்கிறார் பாருங்கள். அதுவும் இந்த மோனிகா பாடல் காட்சியில் பூஜா ஹெக்டேயை பார்த்ததை விட சௌபினை தான் பல பேரது கண்கள் மொய்த்துக் கொண்டிருந்தன. அப்படி ஒரு அற்புதமான ஆட்டம், ஒரு துடி ஆட்டம். நடன புயல் பிரபுதேவா கூட தோற்று விடுவார் என்பதை போல அவரது ஆட்டம் கலக்கரோ கலக்க. ஷவுபின் ஷாஹிர் நேரடியாக இந்த கடத்திலே இறங்கிய பிறகுதான் திரைப்படத்தில் உண்மையில் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அதிலே பல்வேறு பாத்திரங்கள், எக்கச்சக்கமான பாத்திரங்கள், எண்ணி முடிக்க முடியாத பாத்திரங்கள் திரைப்படத்துக்குள்ளே வந்து போகும். ரஜினி, ஷவுபின், நாகார்ஜுன் இவர்களைப் போல, இவர்களை விட அதிகமான காட்சிகளை படத்தில் எடுத்துக்கொண்டவராக உண்மையில் ஸ்ருதிஹாசன் வருகிறார். திரைப்படத்தில் கதாநாயகி என்று ரஜினிக்கு ஜோடியாக யாரும் இல்லை. எனவே கதையின் நாயகியாக இந்த படம் முழுவதும் வருகின்ற ஒரு பெண் பாத்திரம் ஸ்ருதிஹாசன் தான். ஸ்ருதிஹாசன் படம் முழுக்க தனக்கு கிடைத்த வாய்ப்பை மிகச்சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிறார். ரஜினியின் படங்களில் பெண் பாத்திரங்களுக்கு அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது ஒரு சில திரைப்படங்களிலேயே நடந்திருக்கிறது. மன்னன், விஜயசாந்தி, படையப்பா நீலாம்பரி ரம்யா கிருஷ்ணன், சந்திரமுகி ஜோதிகா, இவர்களுக்கு பிறகு இந்த திரைப்படத்தில் நாங்கள் ஸ்ருதிஹாசனை சொல்லலாம். அதுபோல இன்னும் ஒரு முக்கியமான பெண் பாத்திரமாக திரைப்படத்தில் வருகின்ற ஒருவர் யாரிடம் தேடி பார்த்தால் அவர் ஒரு மலையாள நடிகையா, ரச்சிதா ராம்.
கலக்கி இருக்கின்றார். தனக்கான வாய்ப்பை மிகச்சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நாயகி வாய்ப்புகள் அவருக்கு வருமா தெரியாது. ஆனால் குணச்சித்திர பாத்திரங்களும் இது போன்ற வித்தியாசமான பாத்திரங்களின் நெகட்டிவ் ரோல்களும் அவர்களை தாராளமாக தேடி வரும். அப்படி இருந்தால் உபேந்திரா அமீர்கான் என்னத்துக்கு இந்த படத்தில் என்று கேட்டால், இது சில வழிகள் ஸ்பாயில் அலர்ட்டை நான் ஆரம்பத்திலே கொடுத்து விட்டேன். அந்த இரண்டு பேரும் இந்த திரைப்படத்தில் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய பாத்திரங்கள் தான். தேவையானால் எடுத்துக்கொள்ளலாம். காட்சி கிடைத்தது, அவர்களை பயன்படுத்தி பேன் இந்தியாவாக உபேந்திரா மூலமாக கன்னட ரசிகர்களையும் அமீர் கான் மூலமாக ஹிந்தி ரசிகர்களையும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த ஒரு ஐடியாவுக்காக எடுத்திருக்கிறார்கள். ஜெயிலர் திரைப்படத்தில் மோகன்லாலையும் சிவராஜையும் பயன்படுத்தியதன் மூலமாக கிடைத்த ஒரு சின்ன கிக்கை இந்த திரைப்படத்தில் பயன்படுத்த பார்த்திருக்கலாம் என்று யோசித்திருக்கின்றார் லோகேஷ். இல்லாவிட்டால் சன் மூவிஸ் நிறுவனத்தார் அவர்களது காட்சி கிடைத்து விட்டது, எனவே அவர்களையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருப்பார் போல தெரிகிறது கலாநிதி மாறன். ஆனால் அமீர் கான் இந்த திரைப்படத்தில் தேவையே இல்லாத ஒரு பாத்திரமாக மாறியிருந்தவர். ரஜினிகாந்த் திரைப்படம் முழுக்க அவருக்கான பாத்திரம் தான் இது. அவருக்கு உருவாக்கப்பட்ட அவருடைய பஞ்சுக்கு, அவருடைய நடிப்புக்கு, அவருடைய அசைவுக்கு, அவருடைய நடனத்துக்கு தவிர நீண்ட காலத்துக்கு பிறகு உருக்கமான நடிப்பிலும் ரஜினிகாந்த் சும்மா வெளுத்து விளாசி இருந்தார். அண்மை கால திரைப்படங்களில் பேட்டை, அண்ணாத்தையை போன்ற திரைப்படங்கள் ரஜினி மற்றவர்களை உருகி அழ வைக்கக்கூடிய மாதிரி, பழைய 6லிருந்து 60 வரை தில்லுமுல்லு போன்ற படங்களில் பார்த்த ரஜினிகாந்தை எங்களுக்கு கண் முன்னால் கொண்டு வந்திருந்தார்கள் இயக்குநர்கள் கார்த்திக் சுப்ராஜ். அதை பேட்டையிலே மிகச்சிறப்பாக செய்திருந்தார் லோகேஷ். இந்த திரைப்படத்தில் பல இடங்களில் ரஜினிகாந்த் ஒரு மிகச்சிறந்த உலகமாக நடிகர் என்பதையும் அவர் காண்பித்திருந்தார். கமல் இல்லாத குறைக்கு கமலின் மகள் ஸ்ருதிஹாசனுக்கு படம் முழுக்க இடத்தை கொடுத்து ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிப்பதை போலவே ஒரு தோற்றப்பாட்டை கொண்டு வந்திருக்கின்றார். அதுவும் இங்கே பாராட்டக்கூடிய ஒன்றுதான். ஆனால் திரைப்படத்தை பொறுத்தவரையில் இந்த கதை, நாங்கள் இப்பொழுதெல்லாம் அதிகமாக ஆங்கில, ஸ்பானிய, கொரிய மொழி திரைப்படங்களை எல்லாம் பார்த்து பார்த்து அதிலே வந்த குறிப்பாக ஆங்கிலத்தில் வந்த ஜான் விக் படங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து அதிலே கண்ட வன்முறைகள் எல்லாம் வைத்து பார்க்கும் போது இந்த திரைப்படத்துக்கு ஏ சர்டிபிகேட் ஏன் வழங்கப்பட்டது என்பதே ரசிகர்களுக்கு புரியாத புதிராக இருக்கும். ஒருவேளை படத்தின் காட்சிகளை வெட்டி கொத்தியதன் காரணமாக அவ்வளவு தூரம் வன்முறைகள் இல்லாத படமாக மாறிவிட்டதோ என்றும் எங்களுக்கு என்ன தோன்றும். நாங்கள் பார்த்தவரை திரைப்படங்கள், திரையரங்குகள் பலவற்றிலே இந்த படத்துக்கான ஏ சர்டிபிகேட் என்பதை இறுக்கமாக கடைபிடித்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அதைவிட நிறைய காட்சிகள் தொடர்பில்லாமல் படத்தில் இருந்தது போல ரசிகர்களுக்கு தென்பட்டிருக்கலாம். அதற்கான காரணம், படம் இப்போதே 2 மணித்தியாலங்கள் 50 நிமிடங்கள். எனவே ஏற்கனவே இந்த படம் நீளமானது என்று கருதி பல காட்சிகளை அங்கங்கே கத்தரித்திருக்கலாம் என்பதுதான் நாங்கள் நினைக்கின்ற விடயமாக இருக்கிறது. பொதுவாகவே லோகேஷ் கனகராஜின் திரைப்படங்களில் ஒரு சில அம்சங்கள் நிலையாக இருக்கும். வில்லன்கள் அவர்கள் முழுவதுமாக ஒரு சிண்டிகேட்டாக இயங்கக்கூடியவர்கள், பாதாள உலக குழுக்கள், இல்லாவிட்டால் திட்டமிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுக்கள் என்று நாங்கள் அடிக்கடி செய்திகளில் சொல்லுவோமே, அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் ஒன்று கஞ்சா கடத்துவார்கள், ஆயுதம் கடத்துவார்கள், மிக விலை வந்த போதை மருந்துகளை கடத்துவார்கள், திட்டமிட்டு கடத்துவார்கள். இந்த திரைப்படத்திலே நாகார்ஜுனா குழுவினர் அப்படித்தான். அவர்கள் விலை வந்த மணிக்கூடுகளை கடத்துகின்றார்கள், இல்லாவிட்டால் அதற்கு உள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை கடத்துகின்றார்கள் என்பது ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகுதான் பார்த்தால் இது மிஸ்டர் ரோமியோ காலத்திலே, அதுக்கு பிறகு அண்மை காலத்தில் வந்த டாக்டர் திரைப்படம் போன்றவை, இன்னும் பல திரைப்படங்களின் ஞாபகம் உடனடியாக ஞாபகம் வரவில்லை. அந்த திரைப்படங்கள் இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக இருதயங்களை கடத்துவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே இந்த இருதயங்களை கடத்துவதுதான் இங்கே நடந்த மிக பெரும் மர்ம பிசினஸாக நாகார்ஜுன் குழுவினர் செய்த ஒரு வழி. ஆனால் பொதுவாகவே லோகேஷ் கனகராஜின் திரைப்படங்களில் ஒரு நீட்டான திரைக்கதை இருக்கும். அது விக்ரம் திரைப்படம் வரை ஒவ்வொரு பாத்திரங்களுக்குமான முக்கியத்துவத்தை கொடுத்து, அது பெரிய பெரிய பாத்திரமாக அந்த காலத்திலேயே விக்ரம் திரைப்படம் வந்து அவ்வளவு பெரிய காலம் இல்லை. ஆனால் அந்த ஆண்டிலே விக்ரம் திரைப்படம் எடுக்கப்பட்ட போது விஜய் சேதுபதி, ஃபஹத் பாசில் ஆகியோர் கமலோடு சேர்கின்றார்கள். நரேனும் இருக்கிறார் என்று கூட அந்த திரைப்படத்துக்கு ஒரு தனியான கடல் ஒன்று இருந்தது. பெரிய பெரிய நட்சத்திரங்கள், அதுவும் கமல் தன்னை விட இள நட்சத்திரங்கள் பல பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த திரைப்படத்திலே நடிக்க ஒரு ஓகே சொல்லி இருக்கிறார். இப்போது ஜெயிலர் திரைப்படத்தின் பாணியில் இந்த திரைப்படத்தை எடுக்க போய் பாத்திரங்களுக்கான முக்கியத்துவம் இல்லை, பெரிய பெரிய நட்சத்திரங்கள் கிடைக்கும். சின்ன சின்ன பாத்திரங்கள் எடுத்த நட்சத்திரங்கள் சாலி போன்றோருக்கு கூட அந்த தங்களை வந்து ஹைலைட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் திரைப்படத்தில் இருந்தது. எனவே லோகேஷ் கனகராஜின் அந்த கதை இழைப்பாணி, திரைக்கதை பாணி இல்லாமல் மிஸ்ஸிங். அதை விட நாங்கள் அண்மையில் பார்த்தோம் விக்ரம் திரைப்படத்தில் தனது மகனை கொண்டவரை தேடி வருகின்ற தந்தை, ஜெயிலர் திரைப்படத்திலும் மகனை கொண்டவரை தேடி வருகின்ற தந்தை, இது நண்பனை கொண்டவரை தேடி வருகின்றவராக வந்து இடனவே மகள் என்ற ஒரு வீட்டையும் உள்ளே போட்டு, அதுக்கிடையில் சத்யராஜுக்கும் ரஜினிக்கும் உள்ள தொடர்பு தனிய நண்பன் மட்டுமல்ல, ரஜினியின் மனைவியும் அங்கே இருந்திருக்கிறார், அவர் இறந்திருக்கிறார் என்ற விடயங்களை கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு சென்டிமெண்ட் குழப்பத்தை, சென்டிமெண்ட் முடிச்சை கொண்டு வந்து குழப்பி அடித்து விட்டார் லோகேஷ் கனகராஜ். இது வழமையான லோகேஷின் படம் இல்லை என்பதற்கான ஒரு சின்ன உதாரணம் இந்த விடயம். 50 வருடங்கள் ரஜினி திரையுலகில் இருந்து அதிலே கிட்டத்தட்ட 40 வருடங்களாக நாங்கள் ரஜினிகாந்தை சூப்பர் ஸ்டாராக பார்த்து விட்டோம். அவர் நடந்தால் ஸ்டைல், நடித்தால் ஸ்டைல். என் சத்யராஜ் திரைப்பட விழாவில் ரஜினிக்கு ஐஸ் வைத்தது போல படுத்திருந்தால் கூட ஸ்டைல். எனவே ரஜினிகாந்த் ஸ்டைல் காட்டினால் மட்டும் போதும் என்பது அவரது ரசிகர்களுக்கு, அவரது தீவிரமான வெறியர்களுக்கு வந்திருக்கின்ற ஒரு இயல்பு.
ஆனால் அவரது நடிப்பு பலத்தையும் பயன்படுத்துகின்ற இடங்கள், அவர் ஆக்ஷன் காட்டினால் அந்த ஆக்ஷனிலும் ஒரு ஸ்டைலை கொண்டு வருகின்ற இடங்கள் தான் பொதுவாக திரைப்படங்களில் நின்று ஜெயித்திருக்கின்றன. எங்களுக்கு பிடித்த ரஜினிகாந்த் திரைப்படங்களாக மாறியிருக்கின்றன. இன்று வரை 95 வெளிவந்த பாஷா 30 ஆண்டுகளாக கொண்டாடப்படுவதற்கான காரணம் அது. அதில் ரஜினியின் நடிப்பு முத்திரை பதித்திருக்கும். மாணிக்கமாக தன்னுடைய சென்டிமெண்ட் நடிப்பையும் காண்பித்திருப்பார். ஆக்ஷன் காட்சிகளில் பாஷாவாக ஜொலித்திருப்பார். அதை இந்த திரைப்படத்தில் ஒரு சில இடங்களில் பயன்படுத்தி பார்த்திருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். குறிப்பாக தன்னுடைய உருக்கத்தை வெளிப்படுத்துகின்ற காட்சிகளாக இருக்கட்டும், நண்பன் இறந்த போது, நண்பனின் மகள் தன்னுடைய மகள் என்று அறிந்த போது, இப்படியான இடங்கள். அதுபோல அவருடைய மாசான சண்டை காட்சிகள் எங்களுக்கு தெரியும். ரஜினியின் ஆக்ஷன் காட்சிகள் இப்பொழுதெல்லாம் டூப் தான் பயன்படுத்தப்படுகின்றன. எனவே அவர் ஆட்களை தூக்கி எறியும் போது, சூப்பர்மேன் போல தனியாக நின்று ஒரு 50-60 பேரை அடித்து வெடித்த போதெல்லாம் எங்களுக்கு பார்க்கும்போது அது ஒட்டவில்லை. ஆனால் அந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்குள் புகுந்து ரஜினி பெண்களை காப்பாற்றுகிற அந்த காட்சியில் அவருடைய சண்டை மாஸ் கிளாஸ் ரசிக்கக்கூடியதாக இருந்தது. அது ஒரு சில சில சின்ன சின்ன இடங்கள் ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு புல்லரிப்பை கொடுத்தபடி. ஆனால் ரஜினியோடு கூட வந்த உபேந்திராவோ, கடைசி காட்சியில் வந்த அமீர் கானோ அப்படியே சப்பென்று போய்விட்டார்கள். ரஜினிக்கு மட்டுமே அதிகமான போக்கஸை கொடுத்த காரணத்தால் இதனால் லாஜிக் முறையில் என்பது அப்பட்டமாக தெரிகிறது. அமீர் கான் ஏன் நாய்களோடு அங்கேயே வாக்கிங் வர வேண்டும்? பாலைவனத்தில் என்னத்துக்காரா இந்த டைனிங் டேபிளை போட்டு ஒரு டினரோ லஞ்சோ ஒன்று செட் பண்றீங்க? இந்த நள்ளிரவில் ஞான் எதுக்கடா சுடுகாட்டுக்கு போகணும் என்று கேட்டது போல இருந்தது அந்த காட்சி அமைப்பு. அப்படி தேவையில்லாத சில காட்சி அமைப்புகள். கடைசியில் ரஜினியை இலகுவாக கொல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தும் நாகார்ஜுன் வசனங்களாக பேசி பழைய எம்ஜிஆர் நம்பியார் படங்களை ஞாபகப்படுத்துவது வரை லோகேஷ் கனகராஜ் பல இடங்களில் தான் லோகேஷ் என்பதையே மறந்து விட்டார் என்பதை போல ஒரு விடயம். சரி, அதை கூட விடுவோம். ஆனால் பெரிய டான், அந்த ஹாபர் துறைமுகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கின்ற அந்த நாகார்ஜுன் கும்பல் தான் கொண்டவர்களை, கொத்து கொத்தாக கொண்டவர்களை எரிக்க முடியாமல் தடுமாறுகிறது, தடயங்களை அழிக்க முடியாமல் தடுமாறுகிறது, அதற்கு சத்யராஜின் உதவியை நாடுகிறது என்று வரும்போது அங்கேதான் பெரிய ஒரு உதறல் ஒன்று எங்களுக்கு வருகிறது. என்னடா இது, இதை கூட செய்ய முடியாத ஒரு பெரிய ஒரு டொன்னா, பெரிய ஒரு தாதாவா, அதை சத்யராஜை மிரட்டித்தான் செய்ய வைக்க வேண்டுமா? அதே போல சத்யராஜ் இறந்து விட்டார் என்ற காரணத்தால் அதை ஆபரேட் செய்வதற்கு அவருடைய மகளை தேடுகிறது. அவ்வளவு தூரம் தொழில்நுட்ப அறிவு கொண்ட பெரிய ஒரு கும்பல் ஒன்று இருக்கிறது. மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்தி வருகின்ற நாகார்ஜுனுக்கு அப்படி தொழில்நுட்ப அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரை கூட கொண்டு வந்து அதை இயக்க முடியாத அந்த கேள்வி எங்களுக்கு வருவதை தவிர்க்க முடியாது. ரஜினிகாந்த் ஏமாற்றுகிறார் என்று அவருக்கு தெரிந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது அப்போதே அவரை பிடிக்க முடியாமல் உன்னை எங்கேயோ பார்த்தது போல இருக்கிறது என்று சொல்லும் இடங்களில் எல்லாம் பழைய கால 1980களில் வெளிவந்த தமிழ் சினிமாவின் மனம் அப்படியே வந்து செல்வதை எங்களால் தவிர்க்க முடியாமல் இருக்கிறது. என்ன, இந்த விடயங்கள் திரைப்படங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு பெரிய அளவில் தெரியாது. திரைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது வெளியே வந்து யோசிக்கும் போது அடடா இது இங்க உதைக்குது அது அங்க உதைக்குது என்று எங்களுக்கு புரியும். காரணம் அங்கே இருக்கின்ற ரஜினி மேஜிக்கும் அதைவிட முக்கியமாக அனிருத்தின் பின்னணி இசை. சாதாரணமான காட்சிகளாக இருக்கின்ற காட்சிகளை எல்லாம் ரசிக்க வைக்கக்கூடியது போல மிகப்பெரும் மாசாக மாற்றி தருவதில் அனிருத்தின் பின்னணி இசை தனியான பங்கு வகிக்கிறது. சின்ன சின்ன பிட் பிட் பாடல்கள், அதுபோல அவரது ரேப் இசை, ஹெவியாக கொடுக்கிற இந்த கால ட்ரெண்டுக்கு ஏற்றது போல இசை ஆகியனவும் ஒவ்வொரு பாத்திரங்களுக்கும் அவர் கொடுக்கிற தனியான இசையும் சேர்ந்து படத்தை ரசிக்க வைப்பது என்னவோ உண்மை. என்ன, பழைய நாஸ்டால்ஜிக் காட்சிகள் வருகின்றன, பழைய பிளாஷ்பேக் காட்சிகளில் வருகின்ற அந்த இசை மட்டும் காதை ரணகலமாக்குவதை மட்டும் தவிர்த்து இருக்கலாம். அதுபோல சண்டை காட்சிகளின் நீளம், இந்த படம் 2 மணித்தியாலங்கள் 50 நிமிடங்கள். அன்பறிவு அவர் அண்மை காலத்தில் தக் லைஃபிலும் தங்களை மிகச்சிறப்பான முறையில் வெளிப்படுத்தி இருந்தார்கள். கிடைக்கின்ற எல்லா திரைப்படங்களிலும் அவர்களது ஆக்ஷன் காட்சிகள் அண்மை காலமாக ரசிக்க வைப்பதாக இருக்கின்றன. அதற்காக அன்பறிவின் காட்சிகளை ரசிக்க வேண்டும் என்பதற்காக சண்டை காட்சிகளை ரொம்ப நீளமாக மாற்றி இருப்பதும் கொஞ்சம் பொறுமையை சோதிக்கின்ற விடயம் தான். நகைச்சுவை என்பது லோகேஷ் கனகராஜின் திரைப்படங்கள் அப்படியே இயல்பாக ஒட்டி கொண்டு செல்லும். அதுபோல அவருடைய ஃபார்முலாக்களை இப்பொழுது எதிர்பார்க்கின்ற ரசிகர்களுக்கு பழைய, அதாவது 90களில் வெளிவந்த ஒரு ஹிட் சாங் போட்டுத்தான் சண்டை காட்சி இடம்பெற வேண்டும் என்பது வாடிக்கையாக மாறிவிட்டது. அதற்காக இந்த படத்திலும் ரஜினிகாந்த் அடிக்கிற ஒரு காட்சி, வில்லங்களை தன்னுடைய மேன்ஷனில் வைத்து வெடுத்து வாங்குகிற காட்சிகளை கல்லூரி வாசல் படப்பாடலை கொண்டு வந்து புகுத்துகிறார். அந்த காலத்தின் ஹிட் பாட்டு தான். ஆனால் லோகேஷ் கனகராஜ் இப்போது மாட்டி இருக்கின்ற இந்த வடிவத்துக்குள்ளிருந்து தப்புவதாக இருந்தால் அவர் இதையெல்லாம் உடைத்து தள்ளிவிட்டு மீண்டும் தன்னுடைய எல்சியூக்கு செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் அந்த எல்சியூவை முடித்து தள்ளிவிட்டு தன்னுடைய கதையின் படத்தை மட்டும் நம்பி, லோகேஷ் கனகராஜ் எந்த ஒரு 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 தனி அடையாளத்தை மட்டும் நம்பி கைது டூவையோ இல்லாவிட்டால் அதையெல்லாம் உடைத்து தள்ளி பழைய மாநகரம் போல ஒரு படத்தையோ எடுத்து காண்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த சுழலிலிருந்து, இந்த சுடியிலிருந்து அவரால் தப்பித்துக் கொள்ள முடியாமல் போகும். இந்த திரைப்படம் சன் மூவிஸின் விளம்பரத்தில் ரஜினிகாந்தின் ரசிகர்களின் புண்ணியத்தில் எப்படியாவது சாதனைகள் உடைக்கும், இல்லாவிட்டால் சாதனைகள் உடைப்பது போல தென்படும். இப்போது விஜயின் லியோ திரைப்படம் முதல் நாளில் வசூலித்த 148.5 கோடியை முறியடித்திருக்கிறது. 151 கோடி என்று சொல்லி இந்த நாளில் விளம்பரப்படுத்தப்படுகிறது. தொடர்ந்து வரும் நாட்களில் இந்த 1000 கோடி கனவை இந்த படம் ஆர்கானிக்காக, அதாவது இயல்பாக தாண்டுமா இல்லாவிட்டால் தாண்ட வைக்கப்படுமா என்பதை நாங்கள் காத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால்
பேன் இந்திய படமாக இந்த படம் ஜெயிக்குமா என்று கேட்டால் இல்லை. அதற்காக அமீர் கான், உபேந்திரா, ஷாபீன் ஷாஹீர் போன்றோரை எல்லாம் அழைத்து வந்து திரைப்படத்தை திணித்தது எந்த விதத்திலும் பயனில்லாமல் போயிருக்கிறது என்பதுதான் நாங்கள் இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லக்கூடிய விடயம். ரஜினியின் நடிப்பு, ரஜினியின் பாத்திர படைப்பு மிகச்சிறப்பு. அது மட்டும்தான் இந்த திரைப்படத்தில் தனியாக ஜொலித்திருக்கின்ற விடயம். ரஜினி நடித்த படங்களில் வெற்றி படங்களின் வரிசையில் இது சேருமா என்று கேட்டால், ரஜினி அண்மை காலத்தில் நடித்து வந்த நிறைய தோல்வி படங்கள் இருப்பதன் காரணமாக ஜெயிலரோடு அதே மட்டத்தில் நோக்கப்படக்கூடிய ஒரு வெற்றி படமாக இந்த படம் வசூலில் மாறப்போகிறது. சன் மூவிஸுக்கு நஷ்டங்கள் எதுவும் இல்லை. லோகேஷ் கனகராஜை பொறுத்தவரையில் அவருடைய கமர்ஷியல் வேல்யூவை அப்படியே தக்க வைத்திருந்தாலும், அண்மை காலத்தில் வித்தியாசமான பட இயக்குநர்களாக வந்த ஒரு சிலரில் லோகேஷ் கனகராஜ் தனித்த அடியாடத்தில் இருந்தவர் மீண்டும் ஒரு தடவை தன்னுடைய வீழ்ச்சியை இந்த திரைப்படத்தில் காண்பித்திருக்கிறார் என்பதை மட்டும்தான் நாங்கள் குறித்து காட்ட முடியும். அடுத்து இந்த இரண்டு பேரது பயணம், ஜெயிலர் 2 ரஜினி என்று சொல்லப்படுகிறது, லோகேஷ் கனகராஜ் கைது 2ல் வரப்போகிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த இரண்டும் தான் இனி இவர்களது இரண்டு பேரது பயணத்தையும் தீர்மானிப்பதாக இருக்கு. இந்த திரைப்படம் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய திரைப்படமா என்று கேட்டால் ஆம், வன்முறைகள் இருந்தாலும் இந்த காலத்தில் வன்முறைகள் திரைப்படங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய திரைப்படம் தான். ரஜினி ரசிகர்களுக்கான திரைப்படம் என்றால் நிச்சயமாக இது ரஜினி ரசிகர்களுக்கான திரைப்படம். பொதுவான ரசிகர்களுக்கு பிடிக்குமா என்று சொன்னால், நான் இடைவேளை நேரத்தில் படம் பார்த்து கொடுத்த போது என்னோடு வந்த என்னுடைய குடும்பத்திற்கு சொன்னது, இடைவேளை வரை நல்லா தான் இருக்கு படம், இடைவேளைக்கு பிறகு எப்படி என்று கேட்டால், அங்கேதான் லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய பாதையிலிருந்து பிசகி இருக்கிறார். நீங்களும் படத்தை பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு திரை விமர்சனத்திலே என்னுடைய பார்வை அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.